நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய திருச்சபை மிக வல்லமை உள்ளது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எப்பொழுதும் ஓய்வு நாளுக்கு உரிய இடத்தை கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பயபக்தியாய் தேவனுக்கு நேரம் கொடுத்து முதலாவது கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது அவரை தேடுங்கள், வேதம் சொல்லுகிறது. ஆமென். சில நேரம் பாருங்க, சில பேர் எல்லா காரியங்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், தேவனுடையதை அற்பமாய் நினைப்பதுண்டு. நேரம் இல்லை பாஸ்டர், அப்படி சொல்லவே வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. நேரம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் நேரம் இல்லை என்று சொல்லுவார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிஸி சொல்லாது. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் சொல்கிற நேரம் ரொம்ப அர்ஜென்ட்டாக கூப்பிடுவீங்க, நான் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆக இந்த காலை நேரத்திலே ஒரு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆக இந்த வார்த்தை சொல்லுகிறது, முதலாம் வசனம், நம் சங்கீதம் 121 முதலாம் வசனத்தின்படி என்ன சொல்லப்படுது? அந்த வார்த்தை நம்ம அநேகர் நாம் சொல்லி ஜெபிக்கிற ஒரு நல்ல வார்த்தை. ஆமென் சொல்லுங்கள். எனக்கு ஒத்தாசை வரும், நல்லா சொல்லுங்களேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தேவனை நோக்கி கண்களை ஏறெடுக்கிற மனுஷன் நல்ல கவனிங்கள், அவன் ஒரு பொழுதும் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போவதில்லை. ஆமென். இது ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைகள். தேவ சித்தத்தை நாம் அநேக காரியங்களுக்கு பயன்படுத்துகிறோம், ஆனால் எப்பொழுதுமே தேவனை நோக்கி பார்க்க பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் உயிருள்ள நாளெல்லாம் தேவ சித்தத்திலே நிலைத்திருப்பான். தேவனை தன்னுடைய ஆதாரமாய் கொண்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஏற்ற நாளிலே ஏற்ற காலத்திலே கர்த்தர் நியமித்ததை அவனுக்கு கொடுத்து அந்த மனுஷனை கர்த்தர் வாழ வைப்பார். ஆமென். நீங்க கேட்டதும் கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு கர்த்தர் நியமித்ததும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் உங்களை அவர் ஏற்ற காலத்திலே வாழ வைக்கிற ஒரு காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். சர்ச் நல்ல கவனிக்கணும். ஆமென். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நியமித்த, தேவனால் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், உயர்வுகள் எல்லாம் தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். விசுவாசித்தவர் ஆமென் சொல்லுங்க. அது எந்த மனுஷன் பூரணமாய் பெறுவான் என்றால், எந்த மனுஷன் தேவனையே தன்னுடைய ஆதாரமாய் கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்தி அந்த மனிதனை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்ப நாங்க எல்லாரும் இந்த வசனம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென். அப்ப பர்வதத்திலிருந்து ஒத்தாசை வருவதில்லை. இதை எழுதும் பொழுது இதுக்கு முன்னுக்குள்ள சங்கீதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று எழுதப்பட்டது. நமக்கு வாசிக்க இலகுவாக தான் இவைகள் வேறு பிரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த சங்கீதக்காரன் இதை எழுதும் பொழுது சொல்லுகிறார், இதுக்கு முன்னுக்கு பல காரியங்களை அவர் சந்தித்து பல அடைக்கலங்களிலே அவர் இருந்த மனிதன். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படி சொல்லிட்டு இடையில ஒரு வசனம் வரணும், அங்க இதுல இல்லை. அன்னைக்கு இல்லை, இன்னைக்கும் நீங்க பார்த்தாலும் இஸ்ரவேல் தேசத்திலே செழிப்பு எல்லாம் எங்க இருக்குன்னா மலைகளில் தான் இருக்கிறது. நன்மையில ஒரு தேசத்துக்கு போய் அந்த தேசம் முழுவதும் மலை, ஆனா அந்த தேசம் மிக செழிப்பான தேசம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல் தேசத்திலே மலைகளில் தான் பெருமதியானவைகள் இருந்தது. மலைகளில் தான் இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுக்கு தேவையானதை சேர்த்து வைத்தார்கள். இந்த தாவீதுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, சத்துரு துரத்தும் பொழுது எங்கே ஓடி ஒளிந்து கொண்டார் தெரியுமா? மலைகளில் குகைகளில் தான் ஒளிந்து கொண்டார். இந்த மலைகள் குன்றுகளில் அநேக மிருகங்கள் வாசம் பண்ணியது, அநேக மூலிகைகள் இருந்தது, அநேக ஆசீர்வாதங்கள் இருந்தது. இப்பொழுது அதையெல்லாம் அனுபவித்து வந்த இந்த தாவீது எழுதுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2ஆம் வசனத்தில் அவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வருவது
பர்வதங்களினால் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஆமென். இவ்வளவு நல்ல வசனம் சொல்றேன், சில பேர் கீழே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆமென். மேலே பார்க்க சொல்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் மேலே பார்க்க சொல்றாரு. வாசிங்க நான் கொடுத்த வேதத்தில். நேராக பார்க்கிறேன். சொல்லுங்க. எப்படி? நான் சொல்லுங்க. நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன். அப்ப அது என்னன்னா பொது மொழிபெயர்ப்பு. இன்னொரு பைபிள் நான் வச்சிருக்கிறேன். அப்ப அதுல எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் மலைகளுக்கு நேராக பார்க்கிறேன், ஆனால் எனக்கு உதவி உண்மையாகவே எங்கிருந்து வரப்போகிறது. உண்மையாகவே உதவி எங்கே இருந்து வரப்போகிறது? செழிப்புள்ள நாட்டிலிருந்து வராது, எந்த நபரிடத்திலும் இருந்து வராது. நல்ல கவனிங்க. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், கடவுளை தன்னுடைய ஆதாரமாய் கொண்டு எப்பொழுதும் கடவுளை நோக்கி பார்க்க பழகின மனுஷன் ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படுவான். அந்த மனுஷன் தேவ சித்தத்திலே இருக்கிறான். ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் எதை விரும்புகிறார் தெரியுமா? தன்னுடைய வாழ்க்கையில் ஆதாரமாய் எந்த மனுஷன் அவரையே நோக்கி இருக்கிறாரோ அந்த மனுஷனுக்காக வேலை செய்யறதுல கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். வாசிங்க. எனக்கு உதவி பரலோகத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து வரும். ஆமென். திரும்பி அந்த பி பாட்டை வாசிங்க முதல் வசனத்துல. ஆனால் எனக்கு உதவி உண்மையாகவே, சொல்லுங்க. ஆனால் எனக்கு உதவி உண்மையாகவே எங்கிருந்து வரப்போகிறது? எங்கிருந்து வரப்போகிறது? பர்வதத்தில் இருந்து வராது. இன்னைக்கு ரொம்ப நாள் இத வருஷ கணக்கு சொல்லி ஜெபம் பண்ணி இருக்கிறோமா இல்லையா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். இவர் என்ன சொல்ல வாராரு? பர்வதங்களில் ஒத்தாசை வருவதில்லை, எந்த நபரிடத்திலும் ஒத்தாசை வருவதில்லை, எந்த தேசங்களிடத்திலும் ஒத்தாசை வருவதில்லை. ஒத்தாசை எங்கே இருந்து வருகிறது? நல்ல ஒரு கையை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை. நல்லா சொல்றீங்களா? வாயை திறந்து நல்லா சொல்லுங்க. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து வரும். ஆமே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்கும் யாரை நம்ம ஆதாரமா பார்க்கணும்னா இயேசுவை பார்க்க வேண்டும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடவுளை, மனிதனை பார்த்து மனிதனிடத்திலே கையேந்தி வாழுவதையும் விட, நோக்கி பார்ப்பதையும் விட, எப்பொழுதும் கர்த்தரை தன் ஆதாரமாய் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆமேன். உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு தெரியுமா? இருக்குதா? எத்தனை பேருக்கு டைம் இருக்கு? நான் இந்த டைம் சொல்லல. இந்த டைம் சில நேரம் ஓடும், ஓடாது. சர்வ வல்லவர் எனக்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே அவர் நியமித்த ஒரு வாழ்க்கை எனக்கு இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு வாழ்க்கை நியமிச்சிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் காரியங்களை நியமித்திருக்கிறார். மனுஷனிடம் நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன், ஒரு பொழுதும் மனுஷனிடம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் துளி அளவும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கவே கூடாது. அந்த கிறிஸ்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென் சொல்லவே மாட்டேன்றீங்க. அப்ப இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் யாரு தெரியுமா? அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தையும் பூமியையும் படைத்து ஆண்டு கொள்ளுகிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் உன்னதமானவர். ஒரு கையை வைத்து சொல்லுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்து எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர் தான் உன்னதமானவர். ஹல்லேலூயா. ஆமென். இந்த உன்னதமானவருக்கு வேதத்திலே ஏல் எலியோன் என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவார்கள்? நல்லா சொல்லுங்க. ஏல் எலியோன் என்று சொல்லுவார்கள். ஏல் எலியோன் என்று சொல்லுகிற வார்த்தை தான் வேதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. உன்னதமானவர், மோஸ்ட் ஹை காட் என்று சொல்லுவார்கள். ஆமென். அதாவது இந்த உன்னதமானவர் என்று சொல்லுகிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால், இதற்கு மேலே ஒரு உயர்வும் இல்லை, மேலானவரும் இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். எல்லா இயற்கைக்கும் அப்பாற்பட்ட மேலானவர் தான் உன்னதமானவர். ஆமென். எல்லா மனிதர்களுக்கும் மேற்பட்டவர் தான் உன்னதமானவர். சும்மா உன்னதமானவர் சொல்லக்கூடாது, சும்மா ஏல் எலியோன் சொல்லக்கூடாது.
அவர் முதல் வேதத்திலே ஆபிரகாமுக்கு அவர் யெகோவா, அவர் எல்ஷடா என்று வெளிப்பட முன்பதாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட ஒரு நாமம் தான் அவர் ஏல் எலியோன், உன்னதமான தேவன். ஆமென். அப்ப எல்லா மனிதனுக்கும் மேலானவர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப அவரிடத்துல பெறுவது நல்லதா, மனுஷனிடத்திலிருந்து பெறுவது நல்லதா? அவர்கிட்ட இருந்து கிடைக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அரசாங்கத்தையும் பார்க்கிலும் உன்னதமானவர் மேலானவர். உன்னதமானவர் ஏல் எலியோன் என்றால் அவருக்கு மேல ஒன்றுமே கிடையாது. அவளுக்கு மேல் ஒரு அதிகாரம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேதத்தில் எங்கெல்லாம் உன்னதமானவர் என்று வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அசாதாரணமானதை செய்திருக்கிறார். ஆமென். மரியாளோடு பேசும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், உன்னதமானவர் உன்னதத்தில் வருவார். அப்பொழுது என்ன நடக்கும்? வேடிக்கை பார்ப்பேன் அல்ல. பிசாசு கூட சொல்லுகிறான், அவனுக்கு அது பிடிக்காது. நீங்க அவரை நோக்கி பார்ப்பதை பிசாசு விரும்புவதில்லை. நல்ல கவனிங்க. ஆகவேதான் சில மனித உதவிகளோடு உங்களை இணைத்து உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாதாக்குகிறான் பிசாசு. அவன் சொல்லுகிறான், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் சொன்னானா வேதத்துல? அப்ப அந்த உன்னதமானவரை ஒரு மனிதன் தன்னுடைய ஆதாரமாய் கொண்டிருப்பதை சத்துரு விரும்புவதில்லை. அந்த தேவனை நீங்கள் ஆதாரமாய் கொண்டிருக்கிற வழிகளை திசை திருப்புவான். அற்பமான ஒரு வாழ்க்கை. சிலர் எங்க பார்வைக்கு அது கிடைக்கிற ஆசீர்வாதம் நபர்கள் பெருமதியாய் தோன்றலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு நியமித்தவைகள் நம்முடைய ஞானத்துக்கும் கற்பனைக்கும் அப்பால்பட்ட பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிறார். ஆமென். அப்ப உன்னதமானவர் வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் எனக்கு அப்படி செய்ய போறாரு சொல்லி? ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை இருக்கு, வாசிப்போமா? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்ப இனிமே எப்படி ஜெபிப்பீங்க? ஹலோ, என்ன கவனிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சொன்னீங்களா? ஒரு கையை உயர்த்துங்க. அடிக்கடி ஆக்ஷன்ல இருக்கும். ஆமென். சர்ச் நல்ல ஃபயரா இருக்கும். ஆமென். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின உன்னதமானவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இயேசுவின் நாமத்திலே இந்த அழகான கைகள் அப்படி ஆசீர்வதிக்கப்படுவதாக. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சையின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று நல்ல கவனிக்கணும். அப்ப கவனிங்க. ஆபிரகாமுக்கு முன்னுக்கு அநேக செல்வங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அநேக காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆபிரகாம். அப்படி எங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, ரொம்ப பேர் இப்பதான் தியானத்தில் இருக்கிறீர்கள். ஆமென். எனக்கு சொன்னா எப்படா கிடைக்கும் சொல்லி நான் இருக்கிறேன். ஆமென். அதற்கு ஆபிரகாமுக்கு சொல்லும் பொழுது பாருங்க, ஆபிரகாமுக்கு சொல்லுற வார்த்தை, அதாவது அவன் எப்பொழுதும் கடவுளை சார்ந்து வாழ்ந்த மனிதன். ஆமென். கர்த்தரை தன் ஆதாரமாய் கொண்டவன். ஆகவேதான் இந்த வார்த்தை அவர் சொல்லுகிறார். 23ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்லா சொல்லுங்க எல்லாரும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ராஜா முன்னுக்கு கையை உயர்த்தி சொல்றான், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் எப்பயும் கையை உயர்த்தி பழக்கப்பட்டவன். மனுஷனிடத்தில் கையேந்தி பழக்கப்பட்டவன் அல்ல, கர்த்தரிடத்தில் கையை உயர்த்தி பழக்கப்பட்டவன். ஆமென். அப்படித்தான் அவர் சொல்றாரு. சும்மா கையை உயர்த்தக்கூடாது. இன்னைக்கு அதை தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தெரியாம கையை உயர்த்தக்கூடாது. எப்படி கையை உயர்த்தணும்? இந்த இருதயமும் கரமும் சரியா இணைக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
தேவைக்காக நான் கரம் உயர்த்துகிறவன் அல்ல. எனக்கு தெரியும், ஒன்றே ஒன்றுதான் தெரியும். இந்த பூமியிலே அதிகாரங்கள் இருக்கலாம், வல்லமைகள் இருக்கலாம், ராஜ்யங்கள் இருக்கலாம், பணம் பொருள் அதிகமாக இருக்கலாம், பெரிய நபர்கள் இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒன்று தெரிகிறது, என்னுடைய தலைக்கு மேலே ஆண்டு கொள்ளுகிற உன்னதமான ஜீவனுள்ள ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். அவரிடத்திலே கரங்களை உயர்த்தினால் இந்த வானத்தையும் பூமியும் படைத்த இந்த அநாதி தேவன், உன்னதமானவர் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். பழக்கப்பட்டவன் கையை நீட்டி அல்ல, கை நீட்டுவது ஏழ்மையின் அடையாளம், மனிதனை சார்ந்திருப்பதின் அடையாளம். ஆனால் கையை உயர்த்துவது தேவனை மட்டுமே சார்ந்திருப்பதற்கான அடையாளம். இந்த மனசும் கையும் சரியா இணையோடாமே. பெற்றுக்கொள்ள நான் உயர்த்துகிறவன் அல்ல, என் வாழ்க்கையில உயர்த்தக்கூடிய ஒரே உன்னதமானவர் அவர் ஒருவர் தான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்ப நான் யோசிக்க வேண்டும், நான் நினைக்கணும், நான் யாருக்கு முன்னுக்கு கையை உயர்த்துறேன்? ஆமென். ஒரு முடியாத தெய்வம் அல்ல, எனக்கு உதவி செய்ய விரும்பாத தெய்வம் அல்ல. எந்த மனுஷன் அவரை மட்டும் எல்லா விஷயத்துக்கும் கையை உயர்த்தி அவரையே அடைக்கலமாய் கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனை நோக்கி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உதவி செய்வதில் பிரியமாய் இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு உதவி செய்வதில் அவர் பிரியமாய் இருக்கிறார். ஏன் இதெல்லாம் பேச சொல்றேன்னா, ஒரு ஆராதனை சும்மா முடியவே கூடாமே, ஒரு பெரிய பலனா, ஒரு ஆசீர்வாதமா ஒரு ஆராதனை நாம் முடிக்கணும். ஆமென். அப்பொழுது இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, ஆபிரகாம் அவர் என்ன செய்கிற, யுத்தம் பண்ணி வந்து அந்த இடத்திலே பெரிய 5 ராஜாக்களுடைய பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் 5 ராஜாக்களை எப்படி வெற்றி கொண்டார் என்றால், 318 பேரை கொண்டு போய் அவர் என்ன செய்கிறார், 5 ராஜாக்களை ஜெயித்து கொள்ளை அடித்து அதை கொண்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு படையோடு யுத்தம் செய்வது சாதாரணமானது. ஆனால் 5 ராஜாக்கள் ஒரு சிறிய குழுவோடு யுத்தம் பண்ணுவது சாதாரணமானது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வர விரும்புகிறார்? வசனம் தியானிக்கணும் சரியா. இப்பொழுது ஆபிரகாம் என்ன சொல்ல வர விரும்புகிறார்? இந்த வெற்றி, அவருக்கு இந்த வெற்றிக்கான பரிசை எடுக்க சொல்றாரு. சாலோமின் ராஜா சொல்லுகிறார், இந்த வெற்றி உன்னால் வந்தது, இதையெல்லாம் எடுத்துக்கொள். இல்ல இல்ல, ஆபிரகாம் சொல்றாரு, இல்ல, 5 ராஜாவை 318 பேரால ஜெயிக்க முடியாது யாராலையும். இந்த வெற்றி நான் வாளை சுழற்றியதினால் வந்ததல்ல, என் யுத்த வீரர்கள் களத்தில் இருந்ததினால் வந்ததல்ல, நான் சர்வ வல்லவருடைய புயத்தை நம்பினதால் எனக்கு வந்த வெற்றி. ஆமென். அப்ப அந்த பொருள் எல்லாம் எனக்கு பெருமதி இல்லை, எனக்கு வெற்றியை கொடுத்த அந்த உன்னதமானவர் தான் எனக்கு பெருமதியானவர். ஆமென். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த பொருள் எனக்கு தேவையில்லை, இந்த பொருளை கொடுத்து நீ என்ன ஆசீர்வதிச்சன்னு சொல்ல தேவையில்லை, எப்பொழுதும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, எப்பொழுதும் அவரை நோக்கி கரங்களை உயர்த்தி வாழ பழகப்பட்டவன், ஆக அவர் எனக்கு தேவையானதை தருவார். ஹல்லேலூயா. அப்ப இந்த வெற்றிக்கு யார் காரணம்? அப்ப அந்த வெற்றியை அது என்ன எப்படி சொல்றாரு பாருங்க, நல்ல அருமையான, என்ன அதிகமா ஒரு தொட்ட வார்த்தை. ஆனா நான் என்ன சொல்றேன், இது தெரிஞ்சுக்கொள்ளலாமே, உங்கள் கணவர் ஆசீர்வதிப்பது அல்ல, அந்த தேவன் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் மூலம் அவர் ஒரு பாத்திரமா அவர் பயன்படுத்துகிறார். ரொம்ப பேர் கணவனை கடவுளாக்கிறாதீங்க. ஆமென். சும்மாவே மதிக்கிறான் இல்ல பாஸ்டர், வீட்டில் கணவன் தான் என்னது, கண் கண்ட தெய்வம், அப்படி சொல்லவில்லை. ஆனால் வீட்டுக்கு தலை கணவன் தான். கனம் பண்ணுங்கள் சொல்லுங்க, கனம் பண்ணுங்கள். மனைவி மாறல ஒரு ஆமென் சொல்லுங்கள். கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்காணாத ஒரு நித்திய கணவன் இருக்கிறார், அவர் தான் இயேசு. அந்த கணவன் உங்களை வாழ வைப்பார். ஆமென். ரைட். அப்ப இங்கே நாம் வாசிக்கும் பொழுது என்ன தெரிகிறது, இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு ஆபிரகாமுக்கு. இந்த வெற்றிக்கு யார் காரணம்? தேவன். அவர் என்ன சொல்றாரு, நான் யுத்தம் பண்ணினதினால் அல்ல, நான் கரத்தை உயர்த்தியதனால் வந்த வெற்றி என்பதை அவர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த ஆபிரகாமுடைய நோக்கம் ரொம்ப கிளியரா இருக்குது. இவர் கொள்ளை அடிக்கிறவர் இல்லை, இவர் இரட்சகனாய் வெளிப்படுகிறவர்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க. பொருள் ஆசை. போன கிழமை தான் நான் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணேன். இவருக்கு எடுக்க சொல்லி இருந்தா கொள்ளை அடிச்சதெல்லாம் உடனே எடுத்திருப்பாரு. ஆனா இவர் அதை எடுக்கல. நல்ல கவனிங்களேன். ஆசீர்வாதத்தை குறித்த சரியான நோக்கம் இருக்க வேண்டும் ஒரு மனிதனுக்கு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அடிக்கடி நான் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தை, இயேசுவுக்கு முன்பதாக சத்துரு சாத்தான் வந்து நின்று அவன் சொல்ற, என்னை பணிந்து கொள், அப்பொழுது என்ன செய்வேன் சொல்லுங்களே. உலகத்தின் சகல போடுங்க அந்த வார்த்தையை, காண்பிச்சுட்டே போயிரும். வாசிங்க. நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து. அதுக்கு முன்னுக்குள்ள வார்த்தை என்னது? பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும், உலகத்தின் என்ன ஒரு ராஜ்யம் காண்பிக்கல, சகல ராஜ்யங்களையும் காண்பித்து அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் காண்பிச்சு கொடுத்தான். பணிந்து கொள். ஒரே செகண்ட், யாருக்கும் தெரியாது. காலில் விழுந்துரு, வேலை முடிஞ்சு. ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதத்துக்காக விலை போகாதவன் தான் கடவுளை சார்ந்திருக்கிறவன். நல்லா ஆமென் சொல்லுங்க. தன் தேவைக்காக, உலக காரியத்துக்காக தன்னை விலை கொடுத்து விற்காதவன், விலை போகாதவன், சத்துருவின் வழிகளுக்கு விலை போகாமல் கர்த்தரையை சார்ந்திருக்கிறவன் தான் ஆண்டவரை நோக்கி பார்த்திருக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அநேக காரியம் இருக்கு பாருங்க. ஒரு வார்த்தை ரூத் புத்தகத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. வாசிங்க 3:10. ரூத் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த ரூத்துக்கு ஒரு நல்ல குணம் இருந்தது. அந்த குணம் ஒரு நாள் என்ன செய்தது? எல்லோரையும் பார்க்கிலும் அவளை ஆசீர்வதித்தது. அதற்கு அவன், மகளே, நீ நல்ல சொல்லுங்க, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐசுவரியவன்களுமான வாலிபருக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்குது. பிரைஸ் தி லார்ட். பணம் பின்னுக்கு போகல, ஆசீர்வாதம் பின்னுக்கு போகல. ஆசீர்வாதம் வரும் வரைக்கும் அவள் காத்திருந்தாள். அவர் அழகான ஒரு பெண். அவள் என்ன சொல்றார்? உனக்கு எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். உண்ட வயதுக்கேற்றபடி நீ யாரோடு, பணக்காரனா இருக்கலாம், தரித்திரனோடு நீ போயிருக்கலாம். உன் பணத்துக்காக உண்ட அழக வைத்து விலை விட்டு நீ எந்த ஜால்ராவும் போட்டு நீ நல்லா இருக்கலாம். ஆனா நீ அப்படி இருக்கல்ல. கர்த்தர் எதை பார்க்கிறாரு? அந்த பெண்ணுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபீஸ்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு blessing கிடைக்கும். உலகத்தில் என்ன நடந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா எனக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லை, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் பிந்தின நற்குணத்தை நான் கண்டு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. விலை போகாதவர்கள் விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றியே தீருவார். ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? விலை போகாதவர்கள். நல்லா சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லணும். விலை போகாதவர்கள் விலையேற பெற்ற பாத்திரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ரொம்ப விஷயம் அப்படி ஆண்டவர் அநேக காரியங்கள் வேதத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அப்ப நான் என்ன சொல்றேன்? கையை உயர்த்ததுல ஒரு பெரிய வெற்றி நம்முடைய வாழ்க்கைக்கு இருக்குது. நல்ல சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி ஏன் வைக்க பாருங்க. கடவுளை பார்த்து சொல்லுங்க. யாரை பார்த்து சொல்றீங்க? உங்களை நீங்க சொல்றத வார்த்தை சொல்றீங்க, அது சர்வ வல்லவர் செவி கொடுக்கிறார். ரெண்டு கையை உயர்த்துங்க. நல்ல உயர்த்தி சொல்லுங்க. என்ன சொல்லி கொடுத்த? உன்னதமான தேவனிடத்தில். ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தரை மட்டும் நம்புகிறவர்கள் தன் வாழ்வில் எல்லாவற்றிலும் தன் கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி பழக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதில் அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ஆபிரகாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு. கையை நீட்டுறதுலையும் கையை உயர்த்துறதுலையும் என்ன எப்படி இருக்கிறாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி இருக்கிறாரு? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறாரு.
கை நீட்டுறதில் இல்லை என்ற வேலை, கையை உயர்த்துவது என் வேலை. கையை உயர்த்தி அவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு? என் வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளை மட்டும்தான் சார்ந்திருப்பேன். கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆமென். எதிரி முன்னுக்கு எல்லாரும் கை கட்டி நிற்கும் பொழுது அது அவர்களுக்கு பயத்தை கொண்டு வந்தது, அவர்களை அடிமையாய் கொண்டு போனது. ஆனால் இந்த ஆபிரகாம் தேவனிடத்திலே கையை உயர்த்தும் பொழுது கை கட்டி நிற்கிறவனாய் அல்ல, கையை உயர்த்தி ஜெயம் பெற்றவனாய் கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுக்கு ஒரு வார்த்தை காண்பிச்சுட்டு நான் ஜெபிக்க போறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 13, 14 எல்லாம் பைபிள் இருக்கா? பிள்ளைகள் என்ன சிரிப்பாங்க? என்ன சிரிப்பு? ஒழுங்கா இருக்கணும். நான் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா? பைபிள் எங்க? வாசிங்க. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்காலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் போதும். இதுக்கு முன்னுக்குள்ள வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிறார், நீ கையை உயர்த்தி நிற்கும் பொழுது யோசுவாவை யுத்தத்திற்கு அனுப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்கள். உங்க வாழ்க்கையில எல்லாமே செய்யணும் யாருன்னா கர்த்தர் தான் செய்யணும். ஆமென். என்னால் முடியாது, அவரால் ஆகும். சொல்லுங்க, என்னால் முடியாது. ஆமென். நான் செய்வேன், நான் செய்வேன். தயவு செஞ்சு இந்த வார்த்தையை நிறுத்துங்க. இந்த வார்த்தை என்னைக்கு நிறுத்துறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில உன்னதமானவருடைய ஒத்தாசை வரும். ரொம்ப பேர் சொல்ற காரியம், நான் சம்பாதிப்பேன், நான் போனா செஞ்சிருவேன், நான் செஞ்சிருவேன், எனக்கு கிடைச்சா இல்ல. சர்வ வல்லவருடைய ஒத்தாசை இருந்தால் இருக்கிற இடத்திலிருந்து செய்ய வேண்டியதை செய்யக்கூடிய கிருபை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். நான் செய்வேன் என்ற வார்த்தையை இன்னைக்கு நீங்க மறக்கணும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடவுள் விரும்பாத தொழில் எல்லாம் சில பேர் செய்கிறாங்க. கிட்டத்தில் கண்ண ஒரு புள்ள அந்த இடத்துல உட்கார்ந்து வேலை பண்ணிட்டு இருக்கு. ஐயோ, சபையில் இருந்து இவ்வளோ வசனம் பிரசங்கம் பண்ணுறோம், சபையில் வளர்ந்து எங்கெங்க ஒரு மனுஷன் வேலை செய்யணும் தெரியல. பாருங்க, சபையில் உள்ள பிள்ளைகளை நல்ல இடத்துக்கு வேலைக்கு அனுப்புங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. கண்ட ஏஜென்சி வழிய வேலைக்கு அனுப்பாதீங்க. கண்ட ஆஃபீஸ் ரிசப்ஷனில் பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பாதீங்க. பெற்றோர்கள் சத்தியம் தெரியாத கடவுளை ஆதாரமாய் நம்பாமல் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிற ஒரு கூட்டம் இந்த கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிறது. எவ்வளவு பெருமதியா அந்த பிள்ளைகளுக்கு நம்ம காண்பிச்சு கொடுத்து வளர்க்க வேண்டும். இருக்கிறீங்கன்னு ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க பணம் கிடைச்சாலும் போகக்கூடாது, அனுப்பக்கூடாது. மனுஷன் எனக்கு கொடுத்தான்னு கதை சொல்ற ஒரு வாழ்க்கை வரவே வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் மனுஷனை ஆசீர்வதித்தான் என்று வரக்கூடாது. இந்த உலகத்திலே மிக பெரியவர், உன்னதமானவர் என்னை ஆசீர்வதித்தார் என்கிற ஒரு மகிமை அவருக்கு வரட்டுமே. நான் கண்டு ரொம்ப ரொம்ப துக்கப்பட்டேன் அன்னைக்கு. கர்த்தரை நம்பினா ஆண்டவர் உங்களுக்கு பெருமதியானதை தருவார். ரூத் வெயிட் பண்ணுனா ஆண்டவர் அந்த இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத சுதந்திரத்தை ஆண்டவர் ரூத்துக்கு கொடுத்தார். ஆமென். பாருங்க, யோசேப்பு விலை, அவன் சரீரத்தை விலைக்கு விற்றார்கள், ஆனால் அவனுடைய விசுவாசத்தை யாராலும் விலைக்கு விற்க முடியல. கடவுள் பக்தியை யாராலும் விலைக்கு விற்க முடியல. ஒரு நாள் வந்துச்சு, கர்த்தர் அவனை உயர்த்துற நேரம் வந்துச்சு. ஆண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை உயர்த்தினார். தானியேல 14 தடவை வருகிறது உன்னதமானவர், உன்னதமானவர். ராஜா சொல்றான், நான் தான் உன்னதமானவர். இல்ல, தானியேல் சொல்றார், இல்ல, நான் வணங்குற தேவன் தான் உன்னதமானவர். ஒரு நாள் வந்துச்சு, அந்த தானியேலுக்கு முன்னதாக உன்னதமானவர் என்று அவன் ஆராதித்த தேவனுக்கு முன்பதாக அந்த நேபுகாத் நேச்சர் ஆண்டவர் ஆட மாடமாதி புல்லை மேய விட்டார். ஆமென் சொல்லுங்க. உன்னதமானவரை சார்ந்திருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய மகிமையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு கையை வைத்து சொல்லுங்க, உன்னதமானவரை சார்ந்திருப்பேன். நான் இருக்கிற இடத்திலே, நான் வாழ வேண்டிய காலத்திலே
ஒரு மகிமை என்னை நோக்கி வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த இடத்துல மோசே காண கையை உயர்த்தி, சும்மா எங்களை மாதிரி சர்ச்சுக்கு வந்தா பாஸ்டர் உயர்த்தி 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 சொல்றனால உயர்த்துறது இல்ல. இன்னைக்கு ஏதாவது கிடைக்கணும் சொல்றனால உயர்த்துறது இல்ல. சரியா கனெக்ட் பண்ணணும். ஆமென். இந்த இருதயமும் கையும் சரியா இணைய வேண்டும். ஏன் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரிகிற அவர் ஒருவர் தான் உன்னதமானவர். ஆமென் சொல்லுங்க. அப்படி மோசே உயர்த்தும் பொழுது யோசுவா யுத்தம் பண்றாரு. யோசுவா யுத்தம் பண்ணல, அங்கே மோசே கரங்களை உயர்த்தும் பொழுது யோசுவா ஜெயிக்கிறார். ஆனால் யுத்தம் பண்ணினவர் தெளிவா சொல்லுது, மோசே பலிபீடத்தை கட்டி சொல்றாரு, நீயும் யுத்தம் பண்ணல, நானும் யுத்தம் பண்ணல, ஆனா உன்னதமானவரை நோக்கி கரங்களை உயர்த்திறேன், அவர் யெகோவா நிசியாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் யெகோவா நிசி. கையை உயர்த்தினீங்கன்னா யெகோவா நிசி வருவார். கர்த்தருடைய வெற்றியை பார்க்க யுத்தம் பண்ணு சொல்லல ஆண்டவர். அவர் சொல்றார், எப்பொழுதும் என்னை நோக்கி கரங்களை உயர்த்திரு. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு ஆண்டு வேலை செய்வதில் பிரியமா இருக்கிற, எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே கரங்களை உயர்த்துகிறவனை நோக்கி பார்க்க ஆண்டு விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. கையேந்தி பிழைக்கிறவன் அல்ல, கையை உயர்த்தி உன்னதமானவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுகிறவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலையில் எழும்புனோடனே அவரிடத்தில் கையேந்துங்க. ஆமென் சொல்லுங்க. நல்லா இப்போ கையை உயர்த்துங்க. இப்போ உயர்த்தாட்டி அது உங்கள் பாடு, எப்படி சரி இருங்க, பரவாயில்ல, நல்லா உயர்த்துங்க. இந்த கையை உயர்த்தினாலே ஒரு பிரசன்னம் இருக்கு, தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அது பிசாசு விடவே மாட்டான். பைபிளை கொஞ்சம் வைங்க ப்ளீஸ். அப்படி வச்சுட்டு ரெண்டு கையை நல்லா உயர்த்துங்க. ஆமே ஸ்தோத்திர ஆண்டவரே. நல்ல கையை உயர்த்துங்க. நீங்க கையை உயர்த்தினால் நீங்கள் அல்ல, கர்த்தர் யுத்தம் செய்து உங்களுக்கு யெகோவா நிசியாக வெளிப்படுவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்படியான மனநிலையிலே நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். தவறான வழியில ஆசீர்வாதம் வேணாம். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு விலை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? விலை கொடுப்பீர்கள், சும்மா கிடையாது. இன்னைக்கு அப்படி போனவங்க சர்ச்சில் இல்லை, அவருடைய சமூகத்தில் இல்லை, ஊழியத்தில் இல்லை, அபிஷேகத்தில் இல்லை. உங்களை ஆசீர்வதிப்பது உங்கள் வேலை அல்ல, உன்னதமானவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை உயர்த்துறது யாரு தெரியுமா? எந்த மனுஷனும் இல்லை, உங்க அப்பாவும் இல்லை, உங்க அம்மாவும் இல்லை. உன்னதமானவர் என்னை உயர்த்துவார், உன்னதமானவர் என்னை வாழ வைப்பார், உன்னதமானவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளுவேன். யாரும் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லக்கூடாது, உன்னதமானவர் எனக்கு கொடுத்தார் என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கையை நீட்டுவது வேறு, கையை உயர்த்துவது வேறு. ஆமென் சொல்லுங்க. இது ரெண்டுக்கும் இருக்கிற சத்தியம் வித்தியாசமானது. இன்னிலிருந்து யார் முகம் தெரியும் தெரியுமா? உன்னதமானவர்.